இப்போ ஒரு இடத்துல வெட்டுக்காயம் ஏற்பட்டாலோ, தீக்காயம் ஏற்பட்டாலோ ஸ்கின்னு கருத்து போய் இது வந்து பல வருடங்களா இருக்கும். ஆனா, உங்களுக்கு ஒரு வெட்டுக்காயமோ, தீக்காயமோ ஏற்பட்டீங்கன்னா, இந்த ஆயுர் ரக்ஷா டிவைன் ஹீலிங் ஆயில நான் சொன்ன முறையில போட்டீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் 10 நிமிஷத்துல சரியாயிடும். அந்த சுவடே இருக்காது. முகத்துல ஏற்படுற முகப்பருவா இருக்கட்டும், பிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த பிம்பிள்ஸ்க்கு இது குணமாகும். கரும்புள்ளின்னு சொல்லுவாங்க, ஆக்னி இது சரியாகும். இஸ்லாமிய நண்பர்கள் வந்துட்டு நமாஸ் பண்ணும்பொழுது ஏற்படுற அந்த மார்க்ஸ், ஓகே, அதெல்லாத்தையும் இது குணப்படுத்தும். படுக்கை புண்ணுன்னு சொல்லுவாங்க. நிறைய நாள் படுக்கையில் படுத்து எழுந்துக்கிறவங்களுக்கு அந்த புண்ணு ஏற்படும். அந்த படுக்கை புண், பெட் சோருக்கு வந்துட்டு இது வந்து ஒரு எக்ஸலண்ட் ட்ரீட்மெண்ட். பைல்ஸ், இந்த மூலம், உள் மூலம், வெளி மூலம் எல்லாத்துக்குமே இந்த ஆயுர் ரக்ஷா டிவைன் ஹீலிங் ஆயில்ங்கிறது ஒரு பெஸ்ட் ரெமடி. என்ன கருப்பு சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? எங்க அண்ணன் என்னை விட்டு முதல்ல பிரியுதுங்க. ஏய், உங்க அண்ணன் இங்க வராம இருக்க போறாரா, இல்ல நாம தான் அங்க போகாமலே இருக்க போறோமா? இதுக்கு போய் யாராச்சும் அழுவாங்களா? இல்லைங்க, எங்க அண்ணன் நிம்மதி இல்லாம போதுங்க. என்னதவன் செஞ்சு புட்டோ, அண்ணன் தங்க ஆயி புட்டோ, பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவமா, வாழு இடம் பிறந்த இடம் ஆகுமா? காணங்காட்சி தீ பிடிக்க, கண்ணு ரெண்டு நீர் இறைக்க, மீனலான கரை சேர்த்து போறேனே, சாமி மேல வாரம் போட்டு வாரேனே. கண்ணே கற்பகமே, கண்ணுக்குள்ள சொப்பனமே, தூங்காம அண்ணன் கூட எப்போதும் கூட இரு. தாய் ஒரு தாய பெத்தெடுத்தாளே, ஒரு வாழ்வு அவ வாழ தத்து விட்டேனே, கருவீட்டில் பூத்து விட்டோம், வீட்டையும் தான் மாத்தி விட்டோம். அவதாரம் போல நீயும் அவதரித்தாயே, மருதாணி போல என்ன வளர்த்து விட்டாயே, செவந்த இடம் பிறந்த இடம், உதிர்ந்த இடம் புகுந்த இடம். என்னதவ செஞ்சு புட்டோம், அண்ணன் தங்க ஆயி புட்டோம். என்ன ரொம்ப சோகமா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை விஜயன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால் தான் கல்யாணம் பண்ணான். ஒரு கை குழந்தை வேற இருக்கு. குடிச்சு குடிச்சு கல்லீரெல்லாம் போய் கணையமே கீழே கலண்டு விழுற அளவுக்கு குடிக்கிறான் விஜயன். ஏங்க ஏதாவது டாக்டர் போய் பார்க்க வேண்டியதானே? பார்த்தா விஜயன், அவர் ஒரு மாத்திரை கொடுத்தாரு. அதவே அவன் என்ன கேட்குறான்னா, குடிக்கிறதுக்கு முன்னால போகணுமா குடிக்கிறதுக்கு பின்னால போகணுமா கேட்குறான் விஜயன். என்ன பண்ண முடியும்? போச்சு போங்க, இந்த முதைய சொல்லியிருக்கலாம்ல. இப்படிதானே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் குடிச்சு அவன் லிவரே காலி. பாருங்க, பூஸ் லிவ் அப்படிங்கிற சிறப்பை சாப்பிட்டான். இப்ப அவன் லிவரும் சரியாயிடுச்சு, குடிக்கிற பழக்கம் போயிடுச்சு. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு இதை வாங்கி கொடுங்க. முன்னாலே தெரிஞ்சிருந்தா நானும் யூஸ் பண்ணிருப்பேன் விஜயன். இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதே மாதிரி உங்க நண்பர்கள் யாராவது குடிப்பழக்கத்தால கஷ்டப்பட்டு அவங்க லிவர் பாதிச்சிருந்தா பூஸ் லிவ் அப்படிங்கிற சிறப்பை வாங்கி பயன்படுத்துங்க. உங்க லிவரும் சரியாகும், கொஞ்சம் கொஞ்சமா மது பழக்கத்துல இருந்து வெளியே வந்துடலாம். உங்க லிவரும் சரியாகும், உங்க லைஃபும் சரியாகும். செஞ்சு புட்டோம், அண்ணன் தங்க ஆயி புட்டோம். என்னதவன் செஞ்சு புட்டோ, அண்ணன் தங்க. என்னம்மா, அண்ணனை பார்க்கணும் போல இருக்கா? ஊர்லனா நான் நினைச்ச உடனே அண்ணன் வந்து நிற்கும்.
இவ்வளோ தூரத்துல என் அண்ணன் எப்படி வரும்? நீங்க இருங்க. யாரு? கருப்பு அவதாரம் போல நீயும் அவதரித்தாயே, மருதாணி போல என்ன வளர்த்து விட்டாயே. செவந்த ஏடோ பிறந்த ஏடோ உதிர்ந்த ஏடோ உவந்த ஏடோ என்னதவ செஞ்சு புட்டோம் அண்ணன் தங்காய் புட்டோம். இது பாருங்க, அப்பப்போ அண்ணன் வந்து உன்னை பார்த்துக்கிறேன். ம், வாரத்துக்கு ஒரு வாட்டி அண்ணன் வருவேன். ஓகேயா? ம், அழக்கூடாது.